தேவன் இன்னைக்கு நாம எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயப்படத்தக்கவராக காண்பிக்கவில்லை, அவரை ஏதோ பரிதவிக்கப்படத்தக்கவராக காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஐயையோ, இன்றைக்கு நம்மளுடைய ஆராதனையிலே பயம் இல்லை, நம்மளுடைய பின்பற்றுதலில் அவர் பயப்படத்தக்கவராக இல்லை. ஒரே தேவன் தான். தேவனை குறித்த குணாதிசயம் ஒன்றே ஒன்றுதான். அவர் நேற்றும் இன்றும் என்றும் எப்படி இருக்கிறார்? மாறாதவரா இருக்கிறார். அன்சேஞ்சிங் காட். தேவன் என்றால் அவர் மாறாதவர். எல்லாவற்றிலும் அவர் மாற மாட்டார். அவருடைய குணாதிசயத்திலே மாற மாட்டார். அவர் அன்புள்ளவரா? எஸ், அப்கோர்ஸ் அன்புள்ளவர். அவர் இரக்கமுள்ளவரா? ஆமா, இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர் தான். அப்ப மோசேயின் காலத்தில் அன்புள்ளவர் இல்லையா? மோசேயின் காலத்துல இரக்கம் இல்லையா? அவரிடத்துல கிருபை இல்லையா? எல்லா காலகட்டத்திலும் அவர் அன்புள்ளவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், அதே சமயத்துல கோபம் உள்ளவர், உக்கிரமாய் நடக்கிறவர். எல்லா காலகட்டத்திலும் அவர் அப்படிப்பட்டவர் தான். நீங்களும் நானும் அவரை சரியாய் புரிந்து கொள்ளாமல் இன்றைய காலகட்டத்திலே தேவன் ஒரு மாதிரியும் அன்றைக்கு வேறு மாதிரியும் செயல்பட்டதாக நீங்களும் நானும் நினைத்து கொண்டு விட்டோம். அப்படி போதகர்கள் ஒரு மாய பிம்பத்தை கட்டமைத்து விட்டார்கள். இட் இஸ் டோட்டலி ராங். முதல்ல தேவனை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதுல இங்க ஒரு வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய தன்மை தெரியும். 40 இயர்ஸுங்க, 40 வருஷமாக அவங்க தேவனுடைய கோபத்தை சுமந்தார்கள், தேவனுடைய உக்கிரத்தை சுமந்தார்கள். ஆனாலும் சாப்பிட்டாங்க, உயிர் வாழ்ந்தாங்க. அவங்க உயிர் வாழ்ந்து அங்கேயே மரிக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருந்தது. ஆண்டவர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்கவில்லை. இது யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. சோ தேவனை விளையாட்டா பார்க்காதீங்க.